எங்கள் அன்பு தகப்பனே, உடைய தயவும் கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவரை இந்த நாள் மட்டும் வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எண்ணும் போது ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவரே, எங்களை விட தகுதி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே எங்களை விசாரித்து எங்களை தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை தள்ளி விடாமல் ஆண்டவரை அணைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. புறம்பாக்காமல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்று முத்திரையிட்டு அன்பாய் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீதாமே கர்த்தா உங்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குடும்பங்கள் நினைத்தரும் இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் போது தேவனிதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே அப்போஸ்தலர் நடபடிகளில் 26 அதிகாரம் முடிச்சிட்டோம். 2 அதிகாரம் தான் இருக்கு. இதை முடித்து விட்டு உங்களுக்கு பிரியமான அல்லது ஆசீர்வாதமாய் இருந்த வசனங்கள், புதிதாக தெரிந்து கொண்ட வசனங்களை நீங்க சொல்லும்படி இந்த நேரம் ஒதுக்கப்படும். அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படி மிக அன்புடன் வேண்டுகிறேன். 27ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க பார்க்கலாம். 27 1-8. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்துக்கு கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெரி குட் ரீடிங்மா, வெரி குட் ரீடிங். எல்லா வார்த்தையும் புது வார்த்தைகள், எளிதாக வாசிக்க முடியாத வார்த்தைகள் நல்லா படிச்சிருக்கீங்க. நீங்க பைபிளை தொடர்ந்து அதிகமா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீங்க வாசித்ததுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நல்ல துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்துக்கு வராங்க. இங்க அவர் கேட்டபடி நான் ராயனுக்கு இடத்துல போக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்னதுனால, ராயன் அங்கா சீசர் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த இத்தாலியாவுக்கு ரோம் நகரத்துக்கு அவன் அழைத்து போக போகிறான். அப்போ யூலியு என்ற ஒரு 100க்கு அதிபதி தான் அவங்கள கப்பல்ல ஏற்றி கொண்டு வர்றான். இப்போ இடையிலலாம் காத்து அவளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அப்புறம் 9ஆம் வசனத்துன்னு பாத்தீங்கன்னா, வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவரை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்போ அவன் ஆவியின் ஏவுதனாலே இதை சொல்றான், இது ஆபத்தா இருக்கும், காத்து சரியா இருக்காது, நம்ம போய் சேர முடியாது, நம்ம பிரயாணம் பண்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா 100க்கு அதிபதி பவுல் சொன்னதை பிறக்கும் அந்த மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொன்னதை அவன் ஏத்துக்கல. ஏன்னா பவுலுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அந்த கப்பல் மாலுமியையும் அதனுடைய ஓனர்ஸையும் பார்த்து அவங்க சொல்றதை நம்பி புறப்படலாம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். 12ஆம் வசனத்துல இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. 12ல இருந்து 16.
அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். இப்போ பவுல் சொன்னதை அவன் கேட்கல, நம்பல. அங்க நம்ம பாக்குறோம் தென்றல் காற்று அவன் சொன்னது கேட்டு அவங்க நினைச்சது மாதிரி அங்க என்ன அடிக்குது, தென்றல் காற்று அடிக்குது. நிறைய நேரங்கள்ல கடவுளுக்கு விரோதமான ஆண்டோடைய கட்டளைக்கு விரோதமாய் ஆண்டோர் சொன்னதுக்கு விரோதமா போகும்போது எல்லாம் வாய்க்கிற மாதிரி சில காரியங்கள் போயிட்டு இருக்கும். அதே போலதான் இங்க நடந்துச்சு, தென்றல் காற்று அடிச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு யூரோ கிளிதோன் என்ற ஒரு கடுமையான காற்று ஒன்று வீச ஆரம்பித்தது. அப்போ அவங்க பெரிய பாடுபட்டு எப்படியா கிளவுதா என்னப்பட்ட அந்த தீவின் ஒதுக்கில அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படவை ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இன்னும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெருங்காற்று மழையில் நாங்க ரொம்ப அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளில கப்பலின் தளவாடங்களை எங்கள் கையினாலே எடுத்து எறிந்தோம். எப்பவுமே கப்பல் ஆட ஆரம்பிக்கும் போது வெயிட் எல்லாம் குறைப்பாங்க. என்னெல்லாம் கையில இருக்க இதெல்லாம் தூக்கி வீச முடியுமோ அதெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்போ கப்பல் தளவாடங்கள் எல்லாம் கூட தூக்கி எடுத்து எரிஞ்சிருக்கிறான். ரொம்ப பாடுபட்டு 19ஆம் வசனத்துல 3ஆம் நாளில கப்பலின் தளவாடங்களை நாங்கள் எங்கள் கையினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் மத்து போயிட்டு அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமை அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்திருந்து, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு உண்மை நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இப்ப ஆண்டவர் எனக்கு நான் சொல்லியிருக்கிறாரு, பொருள் சேதம் ஏற்படும், மற்ற உயிர் சேதம் என்ன செய்யாது, ஏற்படாது. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாய் தேவன் தூதன் அப்படின்றார். என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிற தேவன், அவருடைய தூதனும் சொல்லிட்டார், பயப்படாதே அப்படின்னு. நான் தைரியமா இருங்கன்னு சொல்லி 25ஆம் வருஷத்துல ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு தீவுல போய் நம்ம இறங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இப்போ பல முயற்சிகளை பண்ணி நடுஜாமத்திலையும் கப்பல் ஓட்டுற நம்ம கரை கட்டி வரா தெரிஞ்சு நிறைய பாடுபட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைக்கிறாங்க. 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் வாசிங்க. 29, 30, 31. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்போ நங்கூரம் போட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க, ஏன்னா போக முடியல, அதனால நங்கூரம் போட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. அப்போ கப்பல் ஆட்கள்லாம் கப்பலை விட்டு இறங்கி ஓடிடலாம், தப்பி போயிடலான்னு பாக்குறாங்க. அப்போ பவுல் 100க்கு அதிபதி சொல்லிடுறாரு, இவங்க போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கப்பலை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது, ஆனா இவங்களை விடாதீங்கன்னு சொன்ன உடனே அப்போ விடாதபடி அந்த அவன் கீழே அவங்க இதெல்லாம் இறக்கியிருக்காங்க, கீழே இறங்குறதுக்கான அந்த இதெல்லாம் நங்கூரெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு, அப்போ 33ஆம் வசனத்துல பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இந்த 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதனால 14 நாள் பட்டினி, பயம், கவலை, போராட்டம் எவ்வளவு ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லார் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். இவர் தைரியம் சொன்னது மட்டுமல்லாம எல்லாருக்கும் முன்னாம சாப்பிட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் தைரியமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நல்லா சாப்பிட்டு முடிச்சவர் கோதுமையெல்லாம் என்ன செய்யற கடல்ல தூக்கி வீசுறாங்க. ஏன்னா கப்பலை லகுவாக்கணும். ஏன்னா உள்ள தண்ணி எல்லாம் வந்து விழுந்துச்சுன்னா கப்பல் வெயிட்டா இருந்துச்சுன்னா கப்பல் கடல்ல என்ன செய்யறோம், அமிழ்ந்து போயிடும். அதுக்காக நீங்க வாசித்த பகுதியில ஒரு வார்த்தை வாசிப்பீங்க, அதை உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். அற்பித நிலம், அற்பித நிலம். அது யாருக்கா தெரியுமா அற்பித நிலம்னா என்னன்னு? அற்பித நிலம் அப்படிங்கிறது சேக்ரெட் போர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த லேவியர்கள் அவர்களுக்கு ஆசாரியர்களுக்காக ஒரு ஆலயம் இருக்கிற பக்கத்துல இடத்த ஒதுக்கி வச்சாங்க. லேவியருக்கு இலவசமா அவங்க, ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அங்க வர சாப்பாடு தான், பலி செலுத்துறதுல வர்றது, அந்த மாதிரி காசு தான் சாப்பிட்டு அவங்க என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டணும். அதனால அவங்களுக்கு அந்த அற்பிதம் நிலம்னா அர்ப்பணிக்கப்பட்ட நிலம், அது பரிசுத்த நிலம் அப்படின்னு பேர். இங்கிலீஷ்ல சேக்ரெட் போர்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆசாரியன் மட்டும் தங்குற ஒரு இடம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த வசனம், இப்போ அது 20வது வசனத்துல ஒண்ணு இருக்கு அந்த அதிகாரத்துல. நீங்க அதை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் அப்படிலாம் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி படிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கப்பல் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிஞ்சதெல்லாம் இப்பவும் கோதுமையெல்லாம் தூக்கி வீசி கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க கடைசியில 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். மெலித்தாங்கிற ஒரு தீவுல வந்து இப்ப சேர்றாங்க. அதுக்கு முன்னால எல்லாருக்குமே அக்கடைஞ்ச அந்த உடைஞ்ச பலகை அதெல்லாம் பிடிச்சிதான் நீந்தி போய் தான் என்ன செய்யறாங்க, கப்பல்ல இருந்து அந்த தீவுக்கு போய் சேராங்க, மெலித்தாங்கிற தீவு. அந்த தீவுக்காரங்க அவங்க மேல ரொம்ப ரொம்ப அன்பா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, மழை பெய்தனால குளிருக்காகவும் அவர்களுக்கு நெருப்பம் மூட்டி அதுல எல்லாரையும் சேர்த்து கொண்டாங்க. அப்போ பவுல் வந்து சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. இவரும் என்ன செய்யறாரு, விறகு எடுத்து போடுறாரு. போடும்போது ஒரு பாம்பு என்ன பண்ணுது, கையை கவ்வி கையிலே தொங்கிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்தோன்னா அந்த தீவிர உள்ள மக்கள்லாம் இவன் அவ்வளவுதான், இவன் செத்தான், இதோட செத்து போயிடுவான், இவன் என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, அதனால கொலை பாதகனா இருப்பான் போடுற, அதனாலதான் இவனுக்கு இப்படி வந்து பாம்பு கடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், அந்த பாம்பு வந்து உதறி அந்த நெருப்புல போட்டு தூக்கி போட்டு. இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க, 28:6. அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒண்ணு உண்டு. நம்மளா ஒண்ணுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். பாம்பு கடிச்சதுனால இவன் ஏதோ பாவம் செய்தான் அப்படின்னு. ஆனா அவன் அதை தூக்கி போட்டு அவனுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு எல்லாரும் சாதாரண மனுஷன் கிடையாது, இவன் யாரோ தெய்வ பிறவி அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. 7, 8, 9 வாசிங்க. 7, 8, 9. தீவுக்கு முதலாளி ஆகிய யாராவது படிக்கிறீங்களா? அசிங்கமா வாசிங்க யாராவது. தீவுக்கு 7 தானப்பா? 7ல இருந்து 9. தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். அப்போ யுபிலியுங்கிற அந்த தீவுக்கு ஓனரவன் அவன் சுகவீனமா இருக்கிறான்.
அவன் என்ன பண்றான், இவங்கள நல்லா ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடுலாம் போட்டு நல்லா கவனித்து கொண்டிருக்கிறான். இப்போ அவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலையும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துல போய் ஜெபம் பண்ணி அவன் மேல கைகளை வைக்கிறார். இந்த கைகளை வைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவிசேஷகர். அந்த காலத்துல ஃபாரின்ல இருந்தவர், அவர் பேரு இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வரல. அவர் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். அதாவது ஏதாவது ஒரு கான்டாக்ட், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு புக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பேதுருடைய அந்த பேதுரு நிழல் பட்டு சோமானாங்க. பவுலுடைய கைக்குட்டைகள், அவனுடைய மேல வஸ்திரங்கள் எடுத்து வியாதிக்காரர்கள் தொட்டாங்க, அல்லது ஜோமணி கைகளை வைக்கும்போது சோகப்பட்டாங்க. ஏதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஏதாவது ஒரு கையை வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லி அவர் அந்த புக்கில் எழுதியிருப்பார். இங்கேயும் பாருங்க, அவன் ஜெபம் பண்ணி, நம்ம எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பைபிள் எல்லாத்திலுமே ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர் பரிசுத்தாய் பெற்றார்கள். ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர் சுகமடைந்தார்கள் அப்படின்னு. அதுதான் ஃபாலோ பண்றது நல்லது. அப்போ எல்லாரும் வியாதிக்காரர் எல்லாருமே என்ன செய்யறாங்க, சுகமடைந்தார்கள். இப்போ இந்த இது மூலம் இவ்வளவு பெரிய ஒரு சிப்ரக் கப்பல் சேதங்கள்லாம் ஏற்பட்டு நடந்தாலும் கடவுள் தம்முடைய சித்தத்தை அங்க நிறைவேற்றார். ஒரு தீவு கொண்டு போய் அங்குள்ள மக்கள் ஆண்டவர்கிட்ட அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு காரியத்தை ஒருவேளை அங்க செய்திருக்கலாம். 11 இருந்து வாசிங்க, 11 இருந்து 13. 28, 11 இருந்து 13. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீராகுசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரெகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உங்களுக்கு விளக்க வேண்டியது எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல அழகா பாருங்க, அந்த காலத்துல பாய்மர கப்பல் பெரிய, நீங்க ஒருவேளை பார்த்துருக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் இந்த கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு பாய்மரம் போட்டு தான் போவாங்க. அந்த காற்று தள்ளிட்டு போற மாதிரி அந்த மேல விரிச்சிருப்பாங்க, அதுல காற்று அடித்து அதை தள்ளி கொண்டு போகும். இப்போ அதெல்லாம் மோட்டரைஸ்டு போட்டா மாறிடுச்சு. அப்போ அந்த காலத்துல பாய்மர கப்பல் தான் இருந்துச்சு. அதுலதான் எல்லாருமே அந்த காலத்துல கலிலியோவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸா இருந்தாலும் எல்லாருமே அதுலதான் அன்றைக்கு பிரயாணம் பண்ணி நாடுகளை கடந்தாங்க. அப்போ காற்று எந்த திசையை நோக்கி போகுதோ, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த காற்று அந்த வீசும்போது தான் அங்க போக முடியும். அந்த மாதிரி அவங்க புறப்பட்டு சென்று இப்போ கிட்டத்தட்ட ரோமாபுரிக்கு வந்துட்டாங்க. 15ஆம் வசனத்துல அங்கே இருந்த சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடை. எவ்வளோ இடுக்கண்கள் இருந்தாலும் ஒருத்தரை சந்திக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம், ஒரு என்கரேஜ்மெண்ட். பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். அப்போ அவர் ஒரு தைரியம் இல்லாம தான் இருந்திருக்கிறார். என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோங்கிற ஒரு பயத்தோடு கூட. ஆனா அப்போ ஒருத்தர் சந்திக்கிறதுங்கிற அந்த ஃபெல்லோஷிப்ல ரொம்ப முக்கியமானது. அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிலர் சர்ச்சை முடிஞ்சோடனே ஓடியே போயிடுவாங்க, எப்போ வீட்டுக்கு போலான்னு. ஆனா சிலர் உட்காந்து கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா பேசிட்டு வருவாங்க. அது ஒரு ஃபெல்லோஷிப். இவரை பார்த்ததுனால அவங்களுக்கு அவரை தேவனை ஸ்தோத்தரி தைரியம் அடைந்ததை நாம் பார்க்கணும். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில்
பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமான யாதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியங்களின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், அதாவது போதுமா வெரி குட், நல்லா ரெடி பண்றீங்க. ரோமாபுரிக்கு வந்தவொடனே நூற்றுக்கு அதிபதி சேனாதிபதியத்துல அவருடைய பவுலையும் மற்றவர்களையும் ஒப்படைத்து விடுகிறான். அப்போ இவன் தனக்கு தனியா வீடு தனியா நான் இருந்துக்கிறேன், காவல்ல இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சேவகனோடு கூட பவுல் தனியாக ஒரு ரூம் எடுத்து அங்கேயே தங்கி கொள்கிறார். அப்போ என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற அந்த இத்தாலியில இருக்கிற யூதர்களை எல்லாம் வரவழைத்து, பிரதானமானவர்களும் வரவழைச்சு, நான் ஒரு தப்புமே பண்ணல, ஆனாலும் மரணத்துக்கு எதுவான எதுவும் பண்ணல, ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூதர்கள் ரோமர் கையில் என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க, அதனாலதான் நான் இந்த சீசருக்கு நான் என்ன அபயமிட்டேன், அவர்கிட்ட போறேன் என்ன நியாயம் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியத்தின் மித்தமே உங்களுடனே காணவும் உங்களுடைய பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக இந்த சங்கலில் கட்டப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய நம்பிக்கைனா உயிர்த்தெழுதல், மறுபடியும் உயிர்த்தெழுதல் உண்டு, அதை நியாயம் விசாரிக்கிற ஒருத்தர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலின் நம்பிக்கை என்பதே இயேசு கிறிஸ்து தான். அதுக்காக தான் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்போ மற்றவங்களாம் சொல்றாங்க, உன்னை பற்றி தப்பா யாரும் இங்க சொல்லலை, இத்தாலியாவுக்கு வந்தவங்க யூதேயாவிலிருந்து வந்தவங்க உன்னை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனா நீ இந்த மத பேதத்துக்கு விரோதமாய், யூத மதத்துக்கு விரோதமாக பேசுறான்னு சொல்றாங்க. அதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்கணும்னு விரும்புறாங்க. அப்போ 23ஆம் வசனத்துல, அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அங்க அநேகம் பேர் தங்களிடத்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். இதுக்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் போனாலே மக்களுக்கு தாங்க முடியல. ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற மக்கள் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து பவுல் பிரசங்கம் பண்ணதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவரு மோசேயோட நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசி புத்தகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பொதுவா பழைய ஏற்பாடு 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். வரலாற்று புத்தகம், அத மோசே எழுதின புத்தகங்கள் 5 புத்தகங்கள், நியாயப்பிரமாணம் எல்லாமே மோசேனா எழுதப்பட்டது. அது அந்த யோபு, அது வரைக்கும், யோபு வரைக்கும், ஆதியாகமம் to யோபு வரைக்கும் வரலாற்று புத்தகம் என்று சொல்லப்படும். சங்கீதத்திலிருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது நடபடிகளின் புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி வரைக்கும், ஏசாயா தரிசிக்கு முன்னால் உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியில இருந்து கடைசியில வர்ற புத்தகங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதே போல புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் நடபடி, இந்த 5 வரலாற்று புத்தகங்கள். இயேசு கிறிஸ்துடைய வரலாறு, அப்போஸ்தலரின் வரலாறு போடுறது. அதுக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால வரைக்கும் உள்ளது எல்லாமே என்னன்னா நடபடிகளின் புத்தகம். ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் எது? கடைசியில இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம். இப்படி 3 பகுதிகளா பிரிக்கவும். பைபிள் மிக ஞானமாக எல்லாத்தையும் பிரிக்க, இன்னும் நிறைய பிரிவினைகள் மிக அருமையா பிரிக்கப்பட்டதெல்லாம் உண்டு. அதை நம்ம ஆராய்ந்து தெரிந்து கொள்வேன். அப்போ இதை எல்லாத்தையும் அவர் மோசேயினுடைய புத்தகத்துல இருந்து, அந்த வரலாற்று புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர் சொல்லுகிறார். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாக இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும்
இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்தாவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்கள் முன்னே நன்றாய் சொல்லியிருக்கிறார். அவங்க பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கிறபடி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. இருதயம் அப்படின்னுதான் கொழுத்திருக்கிறது. பெருமையினால் தங்களுக்கு தான் தெரியும் எல்லாம். ஒருத்தன் யாரும் எனக்கு நல்லா தெரியும் சொன்னா ஒன்னையுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஈவன் ஒரு சைக்கிள் நோட்டு கற்றுக் கொடுக்கணும்னா கூட எனக்கு தெரியும் அப்படி நினைச்சா அவனால சைக்கிள் கூட கற்றுக்கொள்ள முடியாது, எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இவங்க இருதயம் என்ன பண்ணுது, பெருமையினாலும் தங்களுக்கு தெரியும் என்ற எண்ணங்களினாலும் கொழுத்திருக்குது. அதனால காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். மந்தமா கேட்கறது, ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்றாங்கன்னு ஒரு கவனமா கவனிக்கிறது. ஏன் நல்ல பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் நடத்துறாங்க. சிலவன் 98 மார்க் வாங்குறான், ஒருத்தன் 68 வாங்குறான், ஒருத்தன் 38 வாங்குறான், சில ஃபெயிலும் ஆகுறான். காரணம்னா முதலாவது சரியா கேட்கறது. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், முதல்ல கேட்கணும், அதை மறுபடியும் அதை என்ன செய்யணும், போய் வாசிச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப எவ்வளவு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல அது பதியும். ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணா கூட நிறைய நேரங்கள்ல எனக்கு கற்றுக் கொடுத்தபடி ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வசனத்தை எடுத்து கொஞ்சம் வசனங்கள் எல்லாம், இப்போ சந்தோஷம்னா சந்தோஷத்துக்குரிய வசனங்கள்லாம் எடுத்து அதை ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு அதை திரும்ப அதை மறுபடியும் படிக்கிறது. அப்படியே படிச்சு பார்த்தா அதை வகைப்படுத்துறதுக்கு முதல்ல இதை கொண்டு வரலாம், ரெண்டாவது எப்படி பிரிக்கலாம், மூன்றாவது இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கிறது. இப்போ சந்தோஷம்னா சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்றாரு. அதை எடுத்துக்கிறோம். அப்போ ஏன் சந்தோஷமா இருக்கு? சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன? சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்? அப்படி பிரிவுகளாக பிரித்து நம்ம என்ன செய்யணும், இந்த இதை ஒரு பிரசங்கம் பண்றோம். அதெல்லாம் திரும்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டாலும் திரும்ப திரும்ப 2-3 தடவை படிக்கிறது உண்டு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாலும். ஏன்னா அப்ப இன்னும் சில காரியங்கள் நமக்கு தெரியாது, வெளிப்படும். அதனால ஒரு ஒரு மெசேஜ் எடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு ஜோமண்டு போய் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே உடனே ப்ரீச் பண்றதெல்லாம் அவ்வளவு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம செலவு பண்ணணும். ஒருத்தர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணார். சமீபத்துல நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ரொம்ப நல்லா பண்றாரு அவர். இப்போ நான் அதெல்லாம் அவருடைய மெசேஜ் எல்லாம் யூடியூப்லோட கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா அவருடைய வீக்னஸ் என்னன்னா, அவருக்கு நிறைய தெரியுது பைபிள்ல, தெரியாது கிடையாது. வித்தியாசமா ரொம்ப விளக்கமா பேசுறேன். ஆனா நிறைய ஜோக்கெல்லாம் அடிச்சு கடைசியில அவர் முடிக்க வேண்டிய பாயிண்ட், அன்னைக்கு கடைசியில முடிக்கிறதுக்கு 5 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லி 2 பாயிண்ட் தான் விளக்க முடிஞ்சது. 3 பாயிண்ட் அவர் விளக்குவார். இத்தனைக்கும் 2 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்காரு மெசேஜ். அதனால நம்மளா திரும்ப திரும்ப ஆவியானவர் உதவி செய்யும்படி திரும்ப திரும்ப படிச்சு ஆவியானவர் உதவி செய்யும் சொல்லி கரெக்டா 45 நிமிஷத்துல முடிக்கணும். 45 நிமிஷம், அரை மணி நேரம்னா அரை மணி நேரம். சிஎஸ்ஐ சர்ச்சைக்கெல்லாம் போனா மெசேஜ் போனா அரை மணி நேரம் தான் கொடுக்க முடியும். அரை மணி நேரத்துக்கு மேல மிஞ்சினதே கிடையாது இது வரைக்கும். அதே போல பெந்தைகாஸ் சர்ச் போனா 1 மணி நேரம், கரெக்டா 55 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம் ஜோம் பண்ணி முடிச்சிடுறது. இப்படிதான் கடவுள் வழி நடத்துவார். அதனால எதுலையுமே நம்ம ஒரு சின்ன காரியத்தை செய்தா கூட எவ்வளவு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன சிறுவர் ஊழியம் செய்யறா கூட அதுக்காக அதிக முயற்சிகள் பண்ணணும். இன்னும் என்னெல்லாம் பண்ணா அவங்க இன்னும் கவனமா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி. நானே கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் செலவுல என் மகன் வாங்கி கொடுத்தான் ஒரு எலக்ட்ரானிக். அதை சரியா எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இன்னும் தெளிவா அவங்க சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள். எலக்ட்ரானிக் ப்ரொஜெக்டர். அதனால எந்த அளவுக்கு நம்ம அதிகமா உழைக்கிறோமோ, ஏன்னா விதை கூட சாதாரண விதையை போட்டா அது முளைக்காது. அந்த விதைய நல்லா காய போட்டு எடுத்து வச்சு நல்லா காய வச்சு அதை பக்குவமா அதெல்லாம் மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் பூச்சி பிடிக்காதபடி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு பெஸ்டிசைட்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் விதைக்கிறாங்க. அதே தான் இப்போ வேத வசனங்களையும் அப்படித்தான். வேத வசனங்கள் வல்லமையுடையதுதான், பரிசுத்தம் உள்ளதுதான். ஆனாலும் நம்முடைய எவ்வளவுக்கு அதிகமா நம்ம முயற்சி பண்றோமோ
அப்பதான் வெற்றி பெற முடியும். ரெண்டு நன்றாக பாடக்கூடிய 2 பேர், மேக்சின் ஒரு சகோதரியும், அடுத்தது பெரில் நட்டாசா, அந்த 2 பேர் சிறந்த பாடகர்கள். அவங்ககிட்ட பேட்டி காணும் போதும் நீங்க எப்படி ஆயத்தமாகறீங்க, எங்களுக்கு கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, முழுசுமா அது அவருடைய கிஃப்ட் தான், பாடக்கூடிய கிஃப்ட். ஆனாலும் நாங்க பல நேரங்களில் பாடி பாடி முயற்சி பண்ணி எப்படியாவது பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம் சொல்றேன். நம்ம தான் கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, நேரடியாக நாங்க பாடுறதில்ல. நான் உங்களுக்கு சொல்லப்போ நீங்க எல்லாரையுமே ஒரு டீச்சர், பைபிள் டீச்சரா நீங்க வர போறீங்க, மற்றவங்க கற்றுக் கொடுக்க போறாங்களா வர போறீங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட, ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கூட நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால இதெல்லாம் சொல்லி தரேன். நான் தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறது இல்லை, பெஸ்ட்டும் கிடையாது. ஆனா நீங்க பெஸ்டா வரணும் அப்படிங்க நான் விரும்புறேன். 28ஆம் வசனத்தை நான் வாசி முடிச்சிடுறேன். அதுல தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுளே தான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதை அவங்கள்ட்ட சொல்ற யூதர்கள் நிறைய வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ண உடனே, இப்ப ஆண்டோடைய வார்த்தை வந்து ரட்சிப்பு யாருக்கு அனுப்பப்படும், புறஜாதாருக்கு அனுப்பப்படுகிறது என்று சொல்லி தன் அம்மாவோட விட்டுறல. ஒரு ரூமுக்கு ஒரு வாடகைக்கு எடுத்து அங்க 2 வருஷம் தங்கி இருந்து வர்றவங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை தைரியமாய் சொன்னான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அத 31ஆம் வருஷத்துல இதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு. பொதுவா எல்லாம் அது இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆமேன் இருக்கானா, இதுல ஆமேன் இல்லை. ஏன்னா நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. பவுலுக்கு பிறகு எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க, எத்தனையோ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு நாமும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து என்ன செய்ய போறோம், இந்த பூமியில நடத்த போறோம். நம்ம மூலமா அற்புதங்கள் நடக்க போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது, தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட போகுது. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அநேகர் உங்கள் மூலமா எழும்ப போகிறார்கள். உங்க மூலம் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை உங்கள் மூலமாய் நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். இந்த பவுல் வந்து 2 தீமோத்தேயு எழுதின பிறகு அவர் என்ன செய்தாரு, அவரை அந்த நீரோ என்ற மன்னன், அப்ப நீரோ காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப உபத்திரம் வந்து, ஒரு பெரிய நெருப்பு ஒண்ணு பற்றி பெரிய நிறைய இடம்லாம் எரிஞ்சு போச்சு ரோமாபுரியில. இதெல்லாம் கிறிஸ்தவருடைய சாபத்துக்கு காரணம், கிறிஸ்தவர்களால் தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி அவங்கதான் இதை கொடுத்து விட்டதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்லாம் அதிக துன்பப்படுத்தினான். பவுலையும் அவன் என்ன செய்தான், தலையை வெட்டி கொண்டு போட்டான். அவன் ரோமன் என்று சொல்லப்பட்டதுனால தலையெல்லாம் வெட்டினான். யூதர்களை எல்லாம் அவங்க என்ன செய்யறான், அவன் வந்து சிலுவையில் அறைந்துதான் கொண்டிருக்கிறான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க. இதான் அவர் கடைசியா எழுதின புக்கு. 2 தீமோத்தேயு 4:6-8. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். வெரி குட். இத பாத்தீங்கன்னா இதுலயே அவர் சொல்லிடுறாரு, நல்ல ஏன்னா இப்போதே அப்படியே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பானபலியா அப்படியே ஊத்திடுவாங்க. இப்பெல்லாம் அபிஷேகம்லாம் செய்யறாங்க இல்லையா, அதே மாதிரி அதை அப்படியே ஊத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியாது. நான் தேகத்தை விட்டு பிரியும் நாள் வந்தது, காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியா கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். நீங்க இதுவரைக்கும் நம்ம 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம 28 அதிகாரம் பார்த்துக்கிறோம். இதுல உங்களுக்கு பிரயோஜனமானது, புதுசா தெரிந்து கொண்ட வசனங்கள் எதா இருந்தா நீங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-17 நிமிஷம் இருக்கு.